ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துலா ராசி நேயர்களே, ராசிநாதன் சுக்கிரன் 12லும் 9-12 கூடிய புதன் ராசியிலும் இருப்பது வெகு சிறப்பு. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற ஆரம்பத்தில் அடுத்த ஜென்மத்துக்கே மாறுறாங்க, ராசிக்கே மாறுறாங்க. இந்த ராசிநாதன் சுக்கிரனுடைய அமைப்பு உங்களுக்கு கிரக வலிமையை ஏற்படுத்துது. அதனால் துளாராசி நேயர்கள் புறாமே ஐப்பசி மாதம் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள், அதாவது சுயதொழில் புரிவோருக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தும். அதே இது புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும் அல்லது நண்பர்களால் அமையும். அதே இது 2-7 2இல் ஆட்சி பெற்று இருப்பது வெகு சிறப்பு. பொருளாதாரத்தை முன்னேற்றத்தையும் பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும். அது குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதாவது ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையில் வெளியூர் வெளிநாடு ஏற்றுமதி செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே தங்கம் நகை போன்ற துறையில் ஆடை ஆபரணங்கள், அதாவது ஆடம்பர பொருள் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வாசன திராவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும், அதே மாதிரி புதன் பரிவர்த்தனை பெறுவது எழுத்துத்துறை பத்திரிகை துறை சார்ந்தவர்களுக்கு, மீடியா துறையை சார்ந்தவர்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றமான ஒரு பாதையை ஏற்படுத்தும். இந்த துளாராசி நேயர்கள் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 2 கூடிய ஆட்சி பெற்று இருப்பது, ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகளுக்கு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆண் பெண் இருவர்களுக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே இது 5ஆம் இடத்தில் சனி இருப்பது பிள்ளைகளால் சிறு சிறு விரைய செலவுகள் ஏற்படும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதே இது வெளியூர் சென்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். இந்த ஐப்பசி மாத கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல வலுவான அமைப்பில் இருக்குது. ஜென்மத்தில் சூரியன் நீசம் பெற்று இருப்பது சற்று உடல் சம்பந்தமான உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். மற்றபடி ஆயில்லாம் தீர்க்கமான அமைப்பு, அதிலெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இந்த ஐப்பசி மாதம் பாக்கியாதிபதி அதோட சம்மந்தப்பட்ட தந்தை வழிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை இருப்பவர்கள் புறாமே தந்தை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள், மருத்துவ சூழல் ஏற்படும். ஆயில் ஒன்றும் செய்யாத ஆயில் தீர்க்கமான அமைப்புகளை ஏற்படுத்தும். அதேமாரி 10ஆம் இடத்தில் குரு இருந்து 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது இடம் பொருள் வாங்குவது, வீடு கட்டுவது, இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு துளாராசினியர்கள் புறாமே. அதே இது பெண்களுக்கு வீட்டு பெண்மணிகள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு புறாமே நல்ல கணவனால் நல்ல நன்மைகள் ஏற்படும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சகோதரன் சகோதரி வழிகளில் ஒற்றுமையை ஏற்படுத்தும், நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் உங்களுக்கு. இந்த ஐப்பசி மாதம் துளாராசினியர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் வாரந்தோறும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவது, அதாவது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.